இப்போது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது இன்கேஸ் உங்களோட ப்ரோக்கரோ இல்லை ஃபண்ட் ஹவுஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரோ, ஜெரோதா, அப்ஸ்டாக்கு, அப்புறம் ஏஞ்சல் ஒன்று, இந்த தன், அப்புறம் பேடிஎம், இந்த மாதிரி பல ப்ரோக்கரேஜ் இருக்குல்ல, ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியாவில் நிறைய இருக்குது. இப்போ ஏதோ ஒரு ப்ரோக்கரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ரோக்கரோ இல்லை ஃபண்ட் ஹவுஸோ அவங்க இன்கேஸ் ஏதோ ஃபினான்ஷியல் லாஸ்லையோ இல்லை திடீர்னு வந்து அவங்க கம்ப்ளீட் ப்ரோக்கரேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க அப்படின்னா இத்தனை வருஷமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்களோட பணத்துக்கான கேரண்டி என்ன? ஸோ இந்த கேள்வி வந்து பல பேர் எங்கிட்ட வந்து டேரெக்டாகவோ இல்லாட்டி சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாளாக இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், இன்கேஸ் என்னோட ப்ரோக்கரேஜ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறது, என்னோட பணத்துக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா தைரியமாக, நான் எந்த ப்ரோக்கரேஜில் பண்ணுறது, இந்த மாதிரி பல கேள்விகள் வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி நடந்தால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு Crack World. சரி, இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 சினாரியோஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு வேளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட ஸ்டாக்ஸுக்கு என்ன ஆகும், ரெண்டாவது உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த ப்ரோக்கரேஜில், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு என்ன ஆகும், அண்ட் மூணாவது நீங்கள் கொஞ்சம் பணம் ஆப்வியஸாக நம்ம வச்சுருப்போம், அந்த கேஷாவோ ஏதோ ஒரு ஃபண்டை வந்து நம்ம அந்த அக்கௌண்ட்டில் ப்ரோக்கரேஜில் வச்சுருப்போம்ல, அந்த பணத்துக்கு என்ன ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் அப்படி வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க ஷேர்ஸாக, இன்னும் 1 லட்ச ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் இன்னும் 1 லட்சம் வந்து நீங்கள் ஒரு ஐபிஓக்கோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனி வாங்கலாங்கிற ஏதோ ஒரு பிளானில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வந்து ஒரு ஃபண்டாகவே வந்து நீங்கள் அந்த ப்ரோக்கரேஜில் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த 3 பணத்துக்கும் என்னென்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் நம்ம ஒவ்வொரு கேஸ் ஸ்டடிஸாக பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சினாரியோவில் இந்த ப்ரோக்கரேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பர்டிகுலர் ப்ரோக்கரேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட ஸ்டாக்ஸ், அதாவது என்னோட ஷேர்ஸுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்கரேஜில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் வாங்கி வச்சிருக்க எல்லா கம்பெனிஸும் அதில் ஹோல்டிங்காக உட்காந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டும், கரெக்டாக. ஆனால் உண்மையில் பார்த்தா அந்த ப்ரோக்கரேஜ் கிட்ட நம்மளோட ஹோல்டிங்ஸ் எதுவுமே இருக்காது. அதான் உண்மை. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்கரேஜில் போய் அது எந்த ப்ரோக்கர் வேணாலும் இருக்கலாம், லைக் ஜெரோதா, அப்ஸ்டாக்கு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஞ்சல் ஒன்று, பேடிஎம் ஆப்பு, இந்த அப்ஸ்டாக்கு என்னன்னாலும் இருக்கலாம். நீங்கள் தன் என்ன மாதிரி ப்ரோக்கரேஜ்லனாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஓப்பன் பண்ண அந்த ப்ரோக்கரேஜில் நீங்கள் 2 அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க. நீங்கள் ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலே 2 அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று டிமேட் அக்கௌண்ட். ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும்தான் இந்த ப்ரோக்கருக்கு சம்மந்தப்பட்டது. இந்த டிமேட் அக்கௌண்ட்டு இந்த ப்ரோக்கருக்கு கிடையாது. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது எப்படி அப்படின்னா, அது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை வச்சு தான் அந்த ப்ரோக்கர் வந்து உங்களுக்கு வாங்குறது, பை அண்ட் செல். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ப்ரோக்கரோடது, இதில் தான் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுவீங்க. ஸோ வாங்கி வச்ச எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டிமேட்டில் ஹோல்ட் பண்ணுவீங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த டிமேட் ஒரு டெபாசிட்ரியோட அது அட்டாச் ஆகிருக்கும். ஒவ்வொரு ப்ரோக்கருக்கும் வந்து ஒவ்வொரு டெபாசிட்ரி வச்சுப்பாங்க. பட் மேஜராக இந்தியாவில் வந்து சிடிஎஸ்எல்ல தான் வச்சுருக்காங்க. ஸோ டெபாசிட்ரி அப்படின்னு எடுக்கும்போது இந்தியாவில் மேஜராக இருக்கக்கூடிய டெபாசிட்ரிஸ் 2, ஒன்று சிடிஎஸ்எல், இன்னொன்று என்எஸ்டிஎல். ஸோ சிடிஎஸ்எல் அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு என்எஸ்டிஎல் அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 2 டெபாசிட்ரிஸ் தான் இந்தியாவில் பெரிய ஒரு மேஜர் பவராக இருக்குது. அதில் முக்கால்வாசி புரோக்கர்ஸ் எல்லாருமே இந்த சிடிஎஸ்எல்ல தான் அவங்களோட டைப் பண்ணியிருப்பாங்க, சிடிஎஸ்எல்ல தான். ஸோ இந்த 2 புரோக்கரேஜையும் ஹேண்டில் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா, கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு செபி. ஸோ இந்த செபி போர்டு அவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருவாங்க. ஸோ விச் மீன்ஸ் இதை வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி. அதனால் நம்மளோட கம்ப்ளீட் எல்லா ஹோல்டிங்ஸும் இந்த டிமேட்டில் இருக்க பொழுது அந்த டிமேட் இந்த டெபாசிட்ரியோட இருக்குது. இந்த டெபாசிட்ரி ஹேண்டில் பண்ணுறது செபி, அண்ட் செபியோட யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டோட தான் இருக்கும். அதனால் இன்கேஸ் உங்களோடைய ப்ரோக்கர் ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நமக்கு பிரச்சனைகள் வரலாமே தவிர, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா வந்து நீங்கள் வாங்குறது விற்கிறது மட்டும்தான், கரெக்டுங்களா? உங்களோட ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களோட டிமேட்டுக்கு போகுது. அந்த டிமேட் கம்ப்ளீட்டாக ஃபுல் செக்யூர்டாக டெபாசிட்ரியில் இருக்க போகுது. ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த டைமில் இருக்குது, ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குது. நீங்கள் வந்து சாப்பாடை ஆர்டர் பண்ணுறீங்க. ஆர்டர் பண்ணும்போது ஒரு அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த வெண்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டு போய் ஒரு சாப்பாட்டு கடையில் சாப்பாட்டை வாங்கி எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. இன்கேஸ் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஹோட்டலே க்ளோஸ் பண்ணுறவங்கன்னு அர்த்தமா? கிடையாது, கரெக்டாக. இவங்க இருந்தாலும் எல்லாத்தையும் சாப்பாடு நமக்கு வந்துடும். ஏன்னா சாப்பாட்டு கடை அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்கரேஜ், எந்த ப்ரோக்கரேஜஸ் க்ளோஸ் பண்ணாலும்
நம்மளோட ஹோல்டிங்ஸ் எல்லாமே நம்மளோட டெபாசிட்ரிஸ்லேயே தான் இருக்கும். சரி, இப்போ நான் அதுக்கு எப்படி ரெமிடியேட் பண்ணலாம், எப்படி அதுக்கு வழி வகுக்கிறது அப்படின் போது, இன்கேஸ் உங்களோட ப்ரோக்கரேஜ் ஒரு வேளை க்ளோஸ் பண்ணிட்டா கூட நீங்கள் இன்னொரு ப்ரோக்கர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெரோதாவில் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஜெரோதா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு அப்ஸ்டாக்லையோ இல்லை க்ரோலையோ அக்கௌண்ட்டை ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயே அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ட்ரேடிங்கு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று வரும். ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டோட மர்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து எல்லா ஹோல்டிங்ஸும் உங்களுக்கு இந்த க்ரோவில் இருக்கக்கூடிய டிமேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும். அதனால் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் க்ளோஸ் பண்ணால் கூட உங்களோட ஷேர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய எல்லா ஷேர்ஸும் செக்யூர்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரி, இப்போ நம்ம ரெண்டாவது சினாரியோ பார்த்தோம் அப்படின்னா இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி. அதே மாதிரி நீங்கள் ப்ரோக்கரேஜில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்குறது விற்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க. லைக் இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி ஹோல்ட் பண்ணணும், ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே வாங்கி வச்சுட்டே இருக்கீங்க, சிபி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் உங்கள் ப்ரோக்கரேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே சினாரியோ இப்போ நீங்கள் ஒரு க்ரோ அப்படி அந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு க்ரோ அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் ஜெரோதா அந்த ப்ரோக்கரேஜை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்கிட்டே இருக்கீங்க. கால அளவில் வந்து அந்த ஒரு வேளை ப்ரோக்கரேஜ் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்கரேஜில் ட்ரேடிங் இந்த டிமேட்னு இருக்கும். இந்த டிமேட்டில் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் உட்காரும். இந்த டிமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே அந்த ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் கிட்ட தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து HDFC டேக்ஸ் ஃபண்டு நீங்கள் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேக்ஸ் சேவர் அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறீங்க. இந்த பணம் நீங்கள் க்ரோ மூலமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த பணம் எல்லாமே அந்த AMCக்கு மட்டும்தான் போகும். நீங்கள் AMCன்னு எடுத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தா பல AMCs இருக்குல்ல, HDFC, SBI, அப்புறம் நிப்பான், UTI, உங்களுக்கு அப்புறம் ஆக்சிஸ், இந்த மாதிரி சொல்லிட்டு பல மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ், இவங்களெல்லாம் AMC அப்படின்னு சொல்லுவாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல மேனேஜ்மெண்ட் AMCs கம்பெனிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி HDFC இந்த மாதிரிலாம் நம்ம சொன்ன மாதிரி இந்த கம்பெனிஸ்க்கு தான் உங்களோட எல்லா பணமும் போகும். நீங்கள் HDFC டேக்ஸ் சேவர் வாங்குங்க, இல்லை HDFCயில் ஃப்ளெக்ஸி கேப் வாங்குங்க, எது வாங்கினாலும் அது HDFCயோட AMCக்கு தான் அந்த பணம் போகும். ஸோ இதே மாதிரி இந்த புரோக்கர் வந்து நடுவில் வந்து இந்த புரோக்கரேஜ் அவங்க வந்து நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டாக மட்டும்தான் இருப்பாங்க, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. மற்றபடி உங்கள் பணம் எல்லாம் அந்த AMCஸ்க்கு மட்டும்தான் போகும். அதனால் இந்த புரோக்கரேஜ் க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களோட யூனிட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுருக்க அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கியிருக்க எல்லா யூனிட்ஸும் அந்த AMC கிட்ட மட்டும்தான் இருக்கும், அந்த ஃபண்ட் ஹவுஸ் அவங்க கிட்ட தான் இருக்கும். புரோக்கரேஜ் க்ளோஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரலாம், இன்கேஸ் அந்த AMC அதாவது அந்த அசட் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபண்ட் ஹவுஸ் அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, அப்போ எங்கள் பணத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஏன் அப்படின்னா எல்லா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் கம்ப்ளீட்டாக செபி கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கும். ஒரு AMC வந்து திடீர்னு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏதோ வருது, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, கொஞ்சம் லாஸ் ஆகுது அப்படின்னா ஓவர் நைட்டாக அவங்களால க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக செபி மானிட்டரிங்கில் தான் இருக்கும். அதனால் அவங்க ஒரு ப்ரியர் நோட்டீஸில் தான் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரியர் நோட்டீஸ் அவங்க கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக நம்மளோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு வரலாம். இது ஒரு சினாரியோ. இப்போ ரெண்டாவது சினாரியோ பார்க்கும்பொழுது சில நேரங்களில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டால் சில மேனேஜ்மெண்ட் காரணத்தால் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா சில கம்பெனிஸ் கிட்ட அவங்க வித்துட்டு போயிடுவாங்க. அப்படி விற்கும் பொழுது உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அப்படியே தான் இருக்கும், ஒரு பிரச்சனையுமே இருக்காது, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் உங்ககிட்டே தான் இருக்கும். இன்னும் மூணாவது ஒரு சினாரியோ பார்த்தா ஒரு பெரிய வேறு ஏதாச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டை அக்வயர் பண்ணுறது, அக்வசிஷன் பண்ணுறது, வாங்கிக்கிறது. இப்போ எப்படி நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கும்போது 2019 வந்து அந்த ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று வந்துச்சு. அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் 2019 முன்னாடி நீங்கள் ரிலையன்ஸில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 2019 இந்த அக்விசிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட டிமேட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க அப்படின்னா அங்கே ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் மியூச்சுவல் ஃபண்ட் பேர் மாறலாமே தவிர்த்துட்டு உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். சரி, இப்போ நான் ரிலையன்ஸில் சில கேட்டகரிலாம் வச்சுட்டு நான் அதை இன்வெஸ்ட் பண்ணேன், பட் இப்போ இது நிப்பானாக மாறிடுச்சு, இப்போ இது எப்படியே ஹோல்ட் பண்ணலாமா இல்லை விற்கலாமா அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக உங்களோட விருப்பம். நீங்கள் வச்சுட்டு இந்த க்ரைட்டீரியா படி அப்படியே தான் இந்த நிப்பானும் இருக்குது, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் உங்கள் விருப்பம். இல்லை எனக்கு வேண்டாம், நான் பார்த்து இதை வாங்கும்பொழுது ஒரு சில செட் ஆஃப் க்ரைட்டீரியாஸ் இருந்துச்சு, பட் இப்போ இந்த நிப்பானில் வந்து அது எனக்கு அவ்வளோ மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் விற்றுட்டு வேறு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அதனால் இப்போ ஓவரால் உங்களுக்கு பார்க்கும்போது பிக்சர் புரிஞ்சிருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இதுலேயும் இது கம்ப்ளீட்டாக AMCs கிட்ட மட்டும் தான் உங்கள் பணம் இருக்கும், இந்த புரோக்கரேஜ் கிட்ட காசு இருக்காது. அதனால் உங்களுக்கு இதை வந்து எந்த விதத்துலையும் நீங்கள் பயப்படுறதுக்கான அவசியம் கிடையாது. சரி, இப்போ லாஸ்ட் சினாரியோவான இப்போ இன்கேஸ் உங்களோட அக்கௌண்ட்டில் உங்களோட புரோக்கரேஜ் அக்கௌண்ட்லேயே நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வந்து பணமாக வச்சுருக்கீங்க ஃபண்டாக, அது எதுக்கு வேணாலும் இருக்கலாம். நீங்கள் IPO
வாங்குறதுக்கு வச்சிருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஷேர்ஸ் அது விழும்போது நம்ம கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு 1 லட்ச ரூபா அதில் போட்டு வச்சுருக்கீங்க. இன்கேஸ் சடனாக உங்களோட ப்ரோக்கரேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது? இப்போ அட்லீஸ்ட் நான் வந்து ஷேர்ஸில் வச்சுருந்தா அது வந்து டெபாசிட்டில் இருக்க பொழுது அது ஓகே. இதே நான் மியூச்சுவல் ஃபண்டாக வச்சுருந்தேன் அப்படின்னா அது ஏஎம்சி கிட்ட இருக்க பொழுது அப்பயும் நான் தப்பிச்சேன், அது ஓகே. பட் பணம் அந்த ப்ரோக்கரேஜ் கிட்ட தானே வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்பயும் நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த ப்ரோக்கரேஜ் எல்லாமே மறுபடியும் அவங்க செபி கண்ட்ரோலில் தான் வரும். ஸோ செபி அப்படின்னாலே அது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வந்துடுது. நமக்கு வந்து இன்னும் செக்யூராக இருக்குது, லைக் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் கிட்ட வந்துடுது. கவர்மெண்ட்டோட பார்வையில் இது இருக்குது. அதனால் இன்கேஸ் உங்கள் ப்ரோக்கரேஜ் க்ளோஸ் ஆகினா கூட நீங்கள் கம்ப்ளீட் ப்ரூஃப், அதாவது என்னென்ன மாதிரி ஏது பிரச்சனை, இந்த மாதிரி நான் காசு போட்டு வச்சுருந்தேன், அந்த ப்ரோக்கரேஜ் க்ளோஸ் ஆகிடுச்சுங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸை நம்ம செபிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது அந்த ப்ரோக்கரேஜ் க்ளோஸ் ஆனதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே 3 இயர்ஸ்க்குள்ளே டைம் பீரியட், அந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த ப்ரோக்கரேஜுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஐ மீன் செபி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா செபி வந்து அவங்க வந்து ஒரு ஃபண்டை வச்சுருக்காங்க, அதாவது இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டுலேருந்து உங்களுக்கு உங்களோட பணத்தை கொடுத்துருவாங்க. பட் இதில் ஒரு செக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் லிமிட் 25 lakhs அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த 25 லட்சத்துக்குள்ளே உங்களோட பணம் எதுவாக இருந்தாலும் அந்த பணத்தை இந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்லேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அப்படி உங்கள் பணமும் வந்து அதுலேருந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இந்த கேஷ் செக்மெண்ட்டில் பார்க்கும்பொழுது நம்மளும் வந்து ஒரு நல்ல அத்தன்டிக்காக ஒரு நம்பிக்கைத்தன்மையான ஒரு அத்தன்டிகேட்டான ஒரு ப்ரோக்கரேஜாக பார்த்து அதில் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டால் நமக்கும் கொஞ்சம் சேஃப்டி சைடு தான். ஸோ இப்போ உங்களுக்கு 3 சினாரியோஸில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன டேக் அவேவாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜில் வேணாலும் வச்சுக்கோங்க, உங்கள் பணம் சேஃபாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தான் ப்ரோக்கரேஜில் வச்சாலும் சேஃபாக இருக்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் ஒரு டாப் 10 இல்லை டாப் 5 ப்ரோக்கரேஜஸாக பார்த்து அவங்க இதில் வந்து பணத்தை போட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை தான். ஸோ இந்த வீடியோ கடைசி இருக்கும் இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கும் வீடியோக்கு வந்து ரொம்ப மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நெக்ஸ்ட் டே. ப்ராக் வேர்ல்ட்.